ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 836வது நாமாவளியாக ஓம் ஷிகி வாகனாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி மயிலை வாகனமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகப்பெருமான் மயில் வாகனனாக இருக்கக்கூடியவர். இந்த மயில் அப்படின்றது ஓம்கார ரூபம். அந்த ஓம்காரத்தினுடைய அந்த உள் ஒளியில் முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை காண முடியும் அப்படின்னு அடியார்கள் எல்லாம் அந்த முருகனை அந்த மயில் ரூபமாகவே பாவிச்சிருக்கா. அதாவது மயில் தத்துவம்ன்றது ஓம்காரம். முருகப்பெருமானுடைய வாகனமாக மயில் எதிர்க்க இருக்கும். அந்த மயில் மட்டும் இருக்காது, மயில் கீழே பார்த்தா ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பை வலது காலால் அப்படி அடைக்கின்னு இருக்கும். அதனுடைய தத்துவம் வந்து மூச்சு காற்ற பிரணவத்தின் மூலமாக அடக்கும் பொழுது இந்த ஆத்ம குகையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வெளிப்படுவார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு அந்த மயில் வாகனமாக இருக்குது. சூரபத்மன் தான் சேவலும் மயிலுமாக வந்தார். அதுக்கு முன்பாகவே இந்திரனே மயிலாக இருந்தார் முருகப்பெருமானுக்கு வாகனமாக. அப்படி அந்த மயில் தரிசனம் பண்ணாலே நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைச்சிடும், முருகனுடைய அருள் சக்தி கிடைக்கும் அப்படின்றது அடியாருடைய நம்பிக்கை. பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை அழைச்சிட்டு வர சொல்லி மயிலை பார்த்து ஒரு பதிகமே பாடியிருக்கார். அதுக்கு பகை கடிதல் அப்படின்னு பேர். அழகாக பாடுறார். திருவளர் சுடருருவே சிவைக்கரம் அமருருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள்தபும் ஒளி உருவே எனநினை எனதெதிரே குருகுகன் முதன் மயிலே கொணர்தியுன் இறைவனையே அப்படின்னு அழகாக கேட்பார். இப்போ இந்த பதிகம் முழுவதும் அழகாக அந்த மயிலையும் வர்ணித்து மயில் வாகனனான முருகனையும் வர்ணித்து பாடுவார். கருணை பெய் கனமுகிலே கடமுனி பனி முதலே அருண் அயன் அரண் எனவே அக நினை எனதெதிரே மறுமலர் அணி பலவே மறுவீடு கல மயிலே குருபல வவிர் மயிலே கொணர்தியுன் இறைவனையே அப்படின்னு அந்த மயிலை பார்த்து பாடுவார். அப்படி குமார பரமேஸ்வரன் மயில் வாகனனாக இருக்கார். அவருடைய மாலா மந்திரங்கள் கூட அழகாக வர்ணிக்கும். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாயா மயூர வாகனாயா கௌரிபுத்திராய ஈஷாத்மஜாய ஸ்கந்த சுவாமினே குமாராய தாரகாரையே ஷண்முகாய துவாதசநேத்ராய துவாதசபுஜாய துவாதசாத்மகாய சக்திஹஸ்தாய சுப்பிரமணியாய நமோ நமஹா அப்படின்னு வர்ணிக்கும். அப்படி பாம்பன் சுவாமிகளுக்கு மயில் ரூபமாகவே காட்சி கொடுத்துருக்கார். அதனால தான் மயில் வாகன சேவனம்னு இப்பயும் நடந்துட்டுருக்கு. அவருக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணார். அப்படி முருகன் அந்த நாமாவளி மயில் வாகனராக பாவிக்கிறது. ஓம் ஷிகி வாகனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.